நிறைய பிகினர்ஸ் வந்து அளவு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த அளவு இப்படி இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக எடுக்காமல் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வச்சு வெட்டும் போது கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நான் அளவு எடுக்கிற வீடியோ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஷோல்டரு. ஸோ ஷோல்டர் என்ன அளவு வருதுன்றது தான் 15 வருது. ஸோ நார்மலாக நீங்கள் யாருன்னா வந்தால் கூட இப்படி தான் ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஷோல்டர் அளவு எடுத்துட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஹார்மோல் அளவு எடுக்கணும். இப்போ ஹார்மோல் வந்து கையை தூக்க சொல்லிட்டு இப்படி வந்து ரவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் பண்ணும்போது ஹார்மோல்னால் இந்த ரவுண்டு இங்கே தான் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ இப்படி ஹார்மோன் ரவுண்ட் எடுக்கும்போது இதில் 14 வருது. ஸோ 14 வருது. ஹார்மோன் வந்து 14 எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்லீவ் லென்த் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கை லென்த் வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா, கை வந்து அவங்க எவ்வளோ ஹைட் கேட்குறாங்க. இப்போ 6 கேட்குறாங்கன்னா இப்போ கை அதில் இல்லை, நான் இதில் வந்து காட்டுறேன். இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து எடுக்கிறோன்னா இப்போ நான் 6 எடுக்கிறேன். ஸோ 6 எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 6 கிட்ட தான் ரவுண்ட் எடுக்கணும். ஸோ இந்த அளவு கரெக்டாக மார்ஜின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் 6 வருது. ஸோ கை லென்த் வந்து 6 எடுக்கிறோன்னா ஸ்லீவ் லூஸ் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த 6 கிட்ட தான் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். ஸோ 10.5 வந்து என்னோடய ஸ்லீவ் லூஸ். ஸோ அந்த 6 அதே மாதிரி 7 எடுத்திங்கன்னா 7, 8 எடுத்திங்கன்னா 8, 10 எடுத்திங்கன்னா 10. ஸோ 10 எடுக்கும்போது இந்த 2 இடத்துலையும் நீங்கள் அளவு எடுக்கிற மாதிரி வரும். இப்போ தான் மெயினான அளவு பார்த்துக்கோங்க. இப்போ பாடி லூஸ் எடுக்கிறீங்கன்னா அதான் சொல்கிறாங்கல்ல, அப்பர் செஸ்ட்டு லோயர் செஸ்ட்டுன்னு. ஸோ நீங்கள் இங்கே எடுத்தாலும் சரி இங்கே எடுத்தாலும் சரி நம்ம அளவு வைக்கும் போது சென்டரில் எடுக்கிற அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு அளவு தான் எடுப்பேன், சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா 35 வருது. ஸோ 35 வருது. அதே மாதிரி இடுப்பு எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ப்ளவுஸ் எங்கே முடிக்கிறீங்க ஹைட்டு அந்த ஹைட்டில் தான் இந்த அளவு எடுக்கணும். ஸோ 28 வருது. ஸோ 28. இப்போ பேக் ஹைட்டு, இப்போ பேக் ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த பேக் ஹைட்டை வந்து இங்கேருந்து கால்குலேட் பண்ணுவீங்க, இங்கேருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஷோல்டர் வந்து இங்கேருந்து தான் எடுக்கணும். ஸோ பேக் ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ 14 13. இப்போ நெக்கோட இறக்க எவ்வளோ அவங்க போட்டிருக்காங்க ப்ளவுஸில் பார்த்துட்டு அதோட 3 இன்ச்சோ இல்லை அவங்க இதுக்கு ஹைட்டு கூட கேட்பாங்க. அளவுக்கு அதிகமாக ஹைட்டும் வைக்கக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக ஹைட் வைக்கும்போது மேலே வந்து இடுப்பு வந்து மேலே ஏறும். பார்த்திங்கன்னா 13 வச்சுக்கலாம். ஸோ என்னோடய அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஹைட் வந்து 13 எடுத்துருக்கேன் நான். ஸோ பேக் ஹைட் எடுத்தேன்னா இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இந்த கப்பு பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, பெண்ட் ஆகிற இடத்துல எவ்வளோ வருதோ அவ்வளோதான் அளவு எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி வந்து இந்த கப் ஷேப் எங்கே வளையுதோ ஸோ அந்த இடத்துல தான் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 12 வருது. இந்த பொம்மையில் வந்து 12 வருது. ஸோ 12 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தான் இது நார்மலாக எல்லோரும் எடுக்கிறது. ஸோ நெக் ஹைட்டு பேக் ஹைட் நெக் ஹைட் எடுத்துக்குவோம். நார்மலாக எல்லோரும் எடுக்கிறதா இருந்தாலும் இது போக என்ன அளவு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கப் ஹைட் அதான் பஸ்ட் ஹைட் அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இந்த ஹைட் வந்து சென்டர் பாயிண்ட் எங்கே வருது 9 வருதா. ஸோ அந்த 9 வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு அளவு எக்ஸஸாக எடுக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன எடுக்குதோ அதை ஒரு பேர் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி தான் எழுதணும், இப்படி தான் பண்ணணும் நல்லா கிடையாது. உங்கள் மைண்டுக்கு வந்து இது வந்து கப் ஹைட்டுன்னு எழுதிக்கிறீங்களா இல்லை பஸ்ட் ஹைட்டுன்னு எழுதிக்கிறீங்களா அது நீங்கள் யோசிச்சு நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட் வந்து 9 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து கப் ஹைட் எடுப்போம்ல, கப் லென்த் வந்து 12 எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே 9 எடுத்துருக்கோம். இங்கே சென்டர்லேருந்து இங்கே கப் ஹைட்னா நம்ம டாட் பிடிப்போம்ல கீழே, டாட் ஹைட்டுக்கான இந்த அளவு. ஸோ இப்படியே நம்ம அளவு எடுக்கும்போது அந்த ஹைட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாட் ஹைட் வந்து 3 இன்ச் வருது. ஸோ அதையும் தனியாக எழுதிக்கோங்க. இங்கேருந்து இந்த ஹைட் 9, இங்கேருந்து இங்கே 3, ஓகேவா. இப்போது சென்ட்ரு, இந்த சென்டர் கப் வந்து சென்டர் ஒரு நிறைய பேருக்கு சென்டர் வருதில்ல தள்ளி போயிடுது, இல்லைன்னா சென்டர் இந்த பக்கம் நவுந்து வந்துடுது அளவு தெரியுது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த சென்டர்லேருந்து இங்கே கப் நிப்பல் சென்டர் எவ்வளோ 3 வருது, 3.5 வருது. ஸோ இந்த அளவு மெயினாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி ரெண்டும் சென்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இதில் பாதி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் இது. ஸோ நான் எப்பயுமே இப்படி பாதி தான் எடுத்துக்குவேன். ஸோ 3. ஸோ நான் அப்படியே எடுத்துருக்கேன். அச்சா இந்த அளவு இதுக்கு அடுத்து தான் மெயின் அளவு. சைடு அடிக்கும் போது நிறைய பேர் என்ன
காமனாக வச்சு சைடு அடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி சைடு அடிக்கும்போது ஃப்ரண்ட் கப் லூஸ் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃப்ரண்ட் கப் லூஸ் கம்மியாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவை இங்கேருந்து சைட்லேருந்து இங்கே ஃப்ரண்ட்டுக்கு என்ன அளவு வருதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வரும். நம்ம ஓவராலாக பாடி லூஸ் எடுத்துகிட்டு அதை 4ஆக பிரித்து வைக்கும் போது என்ன ஆகுனா ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரண்ட் லூஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க லூஸை பொறுத்து நீங்கள் அளவு வைக்கணும். இங்கேருந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வந்து அளவு வருது அப்படின்றது. இப்போ 8 வருது இது. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடும்போதும் அதே மாதிரி இங்கேருந்து இந்த அளவு மெயினாக எடுத்துக்கோங்க. ஸோ 8 வருது அப்படின்னா 8 எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம எக்ஸசைஸ் எடுக்க போகிற அளவு. அது போக ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் இருக்கும். ஸோ பேக் நெக் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது நீங்கள் அந்த பெல்ட் எடுத்துக்கலாம். ஸோ 9 வேணும் அப்படின்னா 9 எடுத்துக்கலாம், 8 வேணுனாலும் 8 எடுத்துக்கலாம், அவங்க நெக்கை பொறுத்து. ஸோ ஃப்ரண்ட் நெக்குமே அவங்க எவ்வளோ டீப் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி எடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 வருது. ஸோ இப்படி கிராஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், இப்படி நேராக வந்து இப்படி ஸ்ட்ரைட் போச்சுன்னா 7 வருது, 7 வருது. ஸோ இதுதான் நெக்கோட அளவு. இந்த மாதிரி அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.